சிவநெறி மையம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:58 மணியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:37 வரை உத்திரம் நட்சத்திரம், பங்குனி மாதம், பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் என்று சொன்னாலே தெய்வங்களுக்கான திருக்கல்யாண வைபோகம் நம்முடைய கண்ணில் நிழலாடும். அப்படி பங்குனி உத்திரம் என்ன சிறப்பு, எந்த தெய்வத்துக்கெல்லாம் திருமண வைபோகம் அரங்கேறியது என்று சொன்னால், பங்குனி உத்திரம் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாண வைபோகம், முருகன் தேவயானை திருக்கல்யாணம், ராமன் சீதை திருக்கல்யாணம், ரங்கமன்னர் ஆண்டாள் திருக்கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், மகாலட்சுமி விரதம் இருந்து விஷ்ணு பகவானின் மார்பில் உறைந்த நாள், பிரம்மன் தன்னுடைய மனைவியை நாவிலேயே குடிவைத்து கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான நாள் பங்குனி உத்திரம். அது மட்டும் இல்லாமல் பூம்பாவை என்ற பெண்ணை சாம்பலாக எரித்த பெண்ணை சம்பந்தர் பதிகம் பாடி மீண்டும் உயிர் பெற எழுத செய்த நாள் பங்குனி உத்திரம். சுந்தரர் தலைக்கு வைத்த செங்கல் தங்கமாக மாறியது, பொன்னாக மாறியது இந்த பங்குனி உத்திரம். அது மட்டுமல்லாமல் மார்கண்டேயனுக்காக சிவன் காலனை காலால் உதைத்தது இந்த பங்குனி உத்திரம். சிவன் மன்மதனை எரித்தது இந்த பங்குனி உத்திரம். மீண்டும் ரதி தேவியின் வேண்டுதலுக்கு ஏற்ப அவரை உயிர் பெற்ற செய்தது இந்த பங்குனி உத்திரம். அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் 27 நட்சத்திரங்களையும் தன்னுடைய மனைவியாக அடைந்த புண்ணியம் தினம் இந்த பங்குனி உத்திரம். லட்சுமணன் சத்ருக்கனுடைய திருக்கல்யாணம் நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்திரம். காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக வழிபட்டதும் இந்த பங்குனி உத்திரம். இத்தனை சிறப்புகள் வாய்ந்தது. வள்ளி என்ற அவதார சிறப்பு இந்த பங்குனி உத்திரம். ஐயப்பன் அவதரித்த தினம் இந்த பங்குனி உத்திரம். காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினம் இந்த பங்குனி உத்திரம். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த பங்குனி உத்திர நாளில் நாமும் எம்பெருமானை வழிபட்டு நாமும் பல்வேறு பேர்களையும் நலங்களையும் பலங்களையும் பெற்று வாழ இந்த பங்குனி உத்திர நாளில் தெய்வங்களுடைய திருக்கல்யாண வைபவத்திற்கு அன்னதானம் செய்ய வேண்டும். தெய்வ திருக்கல்யாணத்தை காண்பது நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ வழிவகுக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.